கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3:17. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:17. The Lord your God is with you. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாம் தன் ஒரே மகனான ஈசாக்கை பலியிட கத்தியை ஓங்கிய போது கர்த்தர் அவன் நடுவிலிருந்து ஈசாக்கை பலி கொடுக்கப்படாதபடி காப்பாற்றினார். தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்ட போது சிங்கங்கள் அவனை விழுங்காதபடி கடிக்காதபடி கர்த்தர் அவன் நடுவிலிருந்து அவனை காப்பாற்றினார். தானியேலின் நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எரிகிற 7 மடங்கு அக்கினிச்சூளையில் போடப்பட்ட போது கர்த்தர் தாமே அவர்கள் நடுவில் உலாவி அவர்களை காப்பாற்றினார். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்தார். இதுபோல யோசுவா 31 ராஜாக்களுடன் போட்டியிட்ட போது கர்த்தர் அவன் நடுவிலிருந்து அவனை காப்பாற்றி 31 ராஜாக்கள் மேல் ஜெயக்கர்த்தராய் ஜெயக்கொடி ஏற்ற யெகோவா நிசியாய் காணப்பட்டார். இன்று உங்களுடைய வீட்டில் கர்த்தர் இருக்கிறார். நம்முடன் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் நம் எல்லா சூழ்நிலைகளையும் அறிவார். துன்பங்களை அறிவார், துயரங்களை அறிவார், கண்ணீரை அறிவார், நம்முடைய சத்துருக்களை அறிவார். நம்மை காப்பாற்ற அவர் ஓடோடி வருகிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும், கலங்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் தைரியமாய் இருப்போம். அனைத்தையும் எதிர்கொள்வோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமன். எங்கள் நடுவில் இருக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனையிலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் உம்மை நோக்கி பார்க்கிற மக்களை நீர் விடுதலை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சடுதியான விபத்துகளில் காயப்பட்ட மக்களுக்காக, ஒருவேளை நோயின் அகோரத்தினால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உடைய கரத்தை நீட்டி பிள்ளைகளை தொடுவீராக. உடைய ஆணி பாய்ந்த கரம் பிள்ளைகள் மேல் படுவதாக. உச்சம் தலைமுதல் வெள்ளம் கால்வரை உடைய பரிசுரத்தால் பிள்ளைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி நல்ல சுகத்தையும் பலத்தை நீடித்த நல்ல ஆயிலையும் தருவீராக. மருத்துவர்களே பார்த்து வியக்கும் வண்ணம் தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் காட்டும். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து மக்களை நீர் ஆசிர்வதிக்க போகிற தயவிற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.